அதனால்தான் இன்னைக்கும் அவரை கடவுள் மாதிரி எல்லாரும் மதிக்கிறது காரணம். இன்னைக்கும் அவர் புகழ் ஓங்கிட்டு இருக்காங்க. 5000 வாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் பேசல அவர் பேரு. இப்ப போன வாட்டி ஒருத்தர் ஒரு மேடையில சொன்னார் 5000 வாட்டி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பேரு பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆனா 5000 வாட்டி இல்ல, தமிழ்நாட்டில் கோடி வாட்டி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேடை தப்பு. அவர் பேசினது நல்ல விஷயம். புரட்சி தலைவர் அவர் புகழ்ந்து பேசினது நான் சந்தோஷப்படுறேன், அவரை பாராட்டுறேன். ஆனா 5000 வாட்டி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பேர் புகழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னது தப்பு. தப்பு. உங்க சுயநலத்துக்காகவும் உங்க லாபத்துக்காகவும் புரட்சி தலைவரின் பேரை சொல்ற அந்த மேடை தப்பு. புரியுதா? யார் என்று அது மக்களுக்கு தெரியும். ஐயாவோட கொள்கையை புகழ பேசுறது எல்லாராலையும் முடியும். புகழ் பேசுறது பெரிய விஷயம். இந்த வாயில நாக்கு இருந்தானா ஐயாவின் புகழ பேசலாம். ஆனா கொள்கையை பின்பற்றணும்னா பாக்கெட்ல காசு இருக்கணும். புரியுதா? ஏழைக்கு உதவணும். அதுதான் கொள்கையை பின்பற்றது. என்னால முடிஞ்ச உதவி நான் இதுவரைக்கும் பண்ணிட்டே இருக்கேன். படத்துல யாரு வேணாலும் நடிக்கலாமே. நானும் நிறைய படம் நடிச்சிருக்கேன். நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அந்த கொள்கையை பின்பற்ற போகாம அந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா அவர் படத்தில் பேசின வசனங்கள், டயலாக்ஸ் எல்லாமே வாழ்க்கையிலையும் நிறைவேற்றி காமிச்சவர். சும்மா அவர் ஒரு படத்தில் ஒரு டயலாக் பேசினது சும்மா பேசல. அந்த பேசின வார்த்தைகள், அந்த வசனங்கள், அந்த டயலாக் அப்படியே வாழ்க்கையிலையும் செஞ்சு காமிச்சார். புரியுதா? ஏழைக்காக மட்டும்தான் அவர் வாழ்ந்தாரு, இந்த நாட்டுக்காக வாழ்ந்தாரு. அதான் இறைந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், அவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கும் ஊர் இல்ல, உலகமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் புரட்சி தலைவர். அந்த மாதிரி இன்னொரு நபர் பிறக்கவும் முடியாது. நான் கூட அவர் முன்னாடி தூசு. அவருக்காக அவர் கொள்கையை பின்பற்றி ஏழை மக்களுக்காக உதவிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த வேஷத்தினால ₹1 கூட சம்பாதிக்கல, அது சொல்ல முடியும். சினிமா டைலாக் விட அவருக்கு பிடிச்சது டைலாக். ஏன் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தாய்மார்களே, தாய் குலம் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க.